தேவ செய்திக்காக அவரையும் வரவேற்போம். அவருடைய சபையும் குடும்பத்தாரையும் வரவேற்போம். அதே வேளையிலே நாளைய நாளிலே பிரயாணத்தை மேற்கின்ற பொழுதும் பிரான்சிலே அவருடைய ஊழியங்களை செய்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஆத்தும ஆதாயத்தை கர்த்தர் வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே பரிசுத்தாவியானவருடைய கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவிப்போம். புறப்படுகின்ற வார்த்தைகள் ஒருவரையும் விடுதலை ஆக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். நாங்கள் இந்த வேளையிலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தால் இந்த ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு வார்த்தைகளை அவரிடம் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். பிரைஸ் லோ பாஸ்டர். பிரைஸ் லோ பாஸ்டர், உங்களோட மைக் ஓபன் இருக்கு. Praise the Lord. Praise the Lord. இந்த வேளையிலும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிறவங்களோட ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். ஆமேன். காட் பிளஸ். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இன்றைய நாளிலும் அதை விசுவாசிப்போம், அதை பெற்றுக்கொள்வோம். அதற்காக இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தை எங்களை மேற்கொள்ளுவதாக. நீர் செய்து முடித்த யாவும் எங்களை இப்பொழுது மேற்கொண்டு செய்து முடித்தவைகளை பெற்றுக்கொண்டு அதிலே பலுகி பெருக எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையை அப்படியே நம்பும்படியா எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நேற்ற நாமத்தினால் ஆமென். பிரியமானவர்களே, நேற்றைய நாளிலும் நாங்கள் பார்த்தோம், சகல அதிகாரங்களையும் சகல வல்லமைகளையும் ஈவன் பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவன் சகலவற்றையும் செய்து முடித்து நம்மிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே அதை விசுவாசித்து செயல்படுவோமானால், நாங்கள் விசுவாசித்து செயல்பட்டால் தான் அதனுடைய நன்மையை வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். நேற்றைய நாளிலே புதிய உடன்படிக்கை என்ன என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த புதிய உடன்படிக்கையின்படி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பாவங்களை அவர் நினைக்கிறதில்லை, மாறாக அவர் எங்கள் மேல் கோபமாய் இருக்கிறதில்லை, எங்களை தண்டிக்கிறதில்லை, மாறாக அவருடைய கிருபை எங்களை விட்டு விலகாமலும் மாறாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை எங்களை விட்டு என்றென்றைக்கும் பிரிவதில்லை, மாறுவதில்லை, எங்களோடு கூட இருக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாளிலும் தேவன் நாங்கள் வெற்றிகரமாய் வாழ்வதற்கு என்ன செய்ய சொல்லி இருக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் பார்ப்போம். ஏனென்றால் இதை அறியாதபடியினால் நாங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ளாதவர்களாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆனால் விடையை பெற்றுக்கொள்ளாதவர்களாய் இருக்கிறோம். ஆகவே அதை குறித்து நாங்கள் பார்ப்போம். யோசுவா 1:8 இப்படியாக சொல்லுகிறது, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்ப மிகவும் முக்கியம், தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், அவருடைய வசனங்கள், அவர் செய்து முடித்தவைகள், இவைகளை எல்லாம் எங்கே இருக்க வேண்டுமா? நம்முடைய வாயை விட்டு பிரியக்கூடாது. அதை நாங்கள் எப்பொழுதும் பேசுகிறவர்களாக, ஈவன் ஜெபத்திலே கூட அவர் செய்து முடித்தவைகளை பேசுகிறவர்களாக காணப்பட வேண்டும். பிரச்சனையை பேசுகிறவர்களாக அல்ல. பிரச்சனையை நாங்கள் பேசுவோமானால் பிரச்சனை பிசாசினால் வருகிறது. ஆகவே பிசாசோடு எங்களை இணைத்துக் கொள்ளுகிறோம், பாவத்தோடு எங்களை இணைத்துக் கொள்ளுகிறோம், சாபத்தோடு எங்களை இணைத்துக் கொள்ளுகிறோம். அப்படியாக அல்ல. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஜீவன் உண்டு. நாங்கள் ஜீவனோடு இணைத்துக் கொள்ள வேண்டும், விடுதலையோடு இணைத்துக் கொள்ள வேண்டும், தேவன் கொடுத்த சுகத்தோடு நம்ம இணைத்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன் என்று சொன்னால், அவன் மாமிசத்தோடு தன்னை இணைத்துக் கொள்ளாமல், மாமிசம் சொல்லுகிறது நீ பலவீனன் என்று சொல்லுகிறது. ஆனால் தேவன் செய்து முடித்தது என்ன? தேவன் நமக்கு பலனா இருக்கிறார். ஆமென். நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது. ஆகவேதான் அவரை நம்பி அவரை விசுவாசித்து பலவீனன், அவரை நம்பி அவரை விசுவாசித்து அந்த வார்த்தையோடு இணைந்து பேச வேண்டும். என்னத்தை பேச வேண்டும்? நான் பலவானா இருக்கிறேன்,
என்று நான் சொல்லும் பொழுது நான் ஆவியோடு, தேவ ஆவியோடு, தேவன் செய்து முடித்தவைகளோடு நான் என்ன செய்கிறேன்? ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிறேன். எப்படி பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவோடு கூட ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டபடினால் இயேசுவினிடத்திலே அனுமதி பெற்றுக் கொள்ளாமல் அவருடைய வல்லமை கடந்து சென்றது. ஏனென்றால் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களால் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும், சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது இயேசுவினிடத்திலே பெர்மிஷன் கேட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவைகள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறார். அவரை நம்பி அவர் எனக்காக செய்து முடித்தார் என்று விசுவாசித்து, என்னுடைய கிரியையினால் அல்ல, அவருடைய கிரியையினால், அவர் என்மேல் வைத்த அன்பினால், அவர் என்மேல் கிருபையா இருக்கிறபடினால் இவற்றை செய்து முடித்தார் என்று நம்பி, அந்த வார்த்தையோடு, அவர் சொன்ன வார்த்தையோடு அவரை நம்பி, இவர் சுகம் கொடுக்கிற தேவன், தழும்புகளினால் குணமாக்கின தேவன், எங்களை விடுதலை ஆக்கின தேவன், சாபத்தில் இருந்து எங்களை விடுதலை ஆக்கின தேவன், மரண இருளில் இருந்து எங்களை விடுதலை ஆக்கின தேவன், இருளின் ராஜ்யத்தில் இருந்து இப்பொழுது ஒளியின் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்த தேவன், பிசாசின் ஆளுகையில் இருந்த நம்மை இப்பொழுது தேவனுடைய ஆளுகைக்குள்ளாய் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் தான் அவரை நாங்கள் ஆண்டவர், ஆளுகை செய்கிறவர், தேவன் என்று அழைக்கிறோம். இப்பொழுதோ நாங்கள் பிசாசின் ஆதிக்கத்தில் இல்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் எவ்வளவு தூரம் விசுவாசிக்கிறோம்? அப்ப இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உங்கள் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொன்னால் பிரச்சனையை பேசக்கூடாது. புத்தகத்தில் எழுதி இருக்கிற வாக்கு தத்தம் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆகவே அவர் செய்து முடித்தவைகள் எவைகள் என்றெல்லாம் எழுதி அந்த வார்த்தை என்ன செய்யக்கூடாது? என் வாயை விட்டு பிரியக்கூடாது. அதையே பேசிக்கொண்டு இருக்க வேண்டும், அதையே தியானித்து கொண்டு இருக்க வேண்டும். இதில் எழுதியிருக்கிறவைகளின் படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி. அப்ப வேத புத்தகத்தில் என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகள் வந்தென்னை மேற்கொண்டு அதன்படி என்னை செய்ய வைக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. கவனிங்கள், மிகவும் முக்கியம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாய் தேவன் இங்கே சொல்லுகிறார். முதலாவது, தேவ வார்த்தைகள், தேவ வாக்கு தத்தங்களை எடுத்து பேச வேண்டும். அவைகள் என் வாயை விட்டு பிரியக்கூடாது என்று சொன்னால் வேற காரியத்தை பேசக்கூடாது. ஆண்டவரே பிரச்சனை என்று பேசக்கூடாது, அது பிசாசின் கிரியை, அதை பேசக்கூடாது. அப்ப தேவனுடைய வார்த்தை என் வாயை விட்டு பிரியக்கூடாது. ஆனால் நான் அதை விட்டு பிரித்து என்னுடைய சொந்த வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கும் பொழுது நான் என்னத்தை பேசுகிறேனோ, என்னத்தை விசுவாசித்து பேசினேனோ அதுதான் என்னை மேற்கொள்ளுகிறது. இதில் எழுதியிருக்கிற படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி. அப்ப எழுதியிருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படிக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா? இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்ப எங்களை குறித்து தேவன் என்னெல்லாம் சொன்னாரோ அவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமானால் நான் இரவும் பகலும் அந்த வார்த்தைகளை எடுத்து வைத்து தியானிக்கிறவனா இருக்க வேண்டும். ஒரு வார்த்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே இயேசு சொல்லுகிறார். எடுப்போம், வாசிப்போம். 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன். கவனியுங்கள், அப்போஸ்தலர்கள் என்று சொல்லவில்லை, நீங்கள் என்று சொல்லவில்லை. கவனியுங்கள், நாம் எல்லோரையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ
எதை விசுவாசித்து கேட்பீர்களோ, எதை விசுவாசித்து அறிக்கையிடுகிறீர்களோ, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. கவனிங்கள், இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமானால் தேவன் யோசுவாவுக்கு சொன்ன காரணம் என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவர்களுக்கு எல்லாம் சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே, யோசுவானுடைய வாழ்க்கையிலே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டுமானால் அவர் என்ன சொல்லுகிறார்? இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. இதில் எழுதப்பட்டிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய. இன்னொரு விதத்திலே சொன்னால், நீ வெற்றிகரமாய், எழுதப்பட்டிருக்கிறவைகளின் படி நீ வெற்றிகரமாய் வாழ்வதற்கு, எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நீ பெற்றுக் கொள்வதற்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. முதல் வசனத்திலே வாசிக்கிறோம், என்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய வாயை விட்டு பிரியாதிருப்பாயாக. அப்ப தியானமும் அந்த வார்த்தையை, தியானித்த வார்த்தைகளை பேசுவதும் மிகவும் முக்கியம். பேசுகிற வார்த்தைகளை தியானிக்கிறது மிகவும் முக்கியம். ஒருவருக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் சுகத்தை பெற்றுக்கொண்டார் என்று எங்களுடைய சிந்தையிலே தியானித்து கொண்டு என்ன செய்ய வேண்டும்? ஜெபத்தை பண்ண வேண்டும். அநேக வேளைகளிலே நாங்கள் சுகஈனத்தை தியானித்து கொண்டு சுகத்தை குறித்து ஜெபிக்கிறோம். அதனால் தான் பெற்றுக்கொள்ளாதவர்களாய் இருக்கிறோம். தோல்வியை சிந்தித்து கொண்டு வெற்றிக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ரெண்டும் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆகவே இந்த ஜெபங்கள் என்ன செய்யாது? பதிலை கொண்டு வராது. ரெண்டுமே என்ன செய்ய வேண்டும்? இருவர் ஒருமனப்பட்டால், என்னுடைய சிந்தையும் என்னுடைய வாயும் என்னுடைய நினைவுகளும் என்னுடைய வார்த்தைகளும் ஒருமனப்பட வேண்டும். 2 பேர் ஒருமனப்பட்டால் ஜபிக்கிறது எதுவோ அது will come, அது நிச்சயமாய் நடக்கும். ஆகவே என்னுடைய சிந்தையும் என்னுடைய வாயும் ஒரே காரியத்தை சிந்திக்க வேண்டும், ஒரே காரியத்தை பார்க்க வேண்டும். சுகம் உண்டாயிருப்பதாக என்று சொன்னால் என்னுடைய சிந்தையிலே, என்னுடைய தியானத்திலே அதை நான் பார்க்க வேண்டும். வாயிலே பேச வேண்டும், என்னுடைய தியானத்திலே அதை நான் பார்க்க வேண்டும். அப்பொழுது, அப்படியாக நான் செயல்படும் பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நம்முடைய ஜெபம் நிச்சயமாய் பதிலை கொண்டு வரும், விடுதலையை கொண்டு வரும், வெற்றியை கொண்டு வரும். ஆமென். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இதுதான் புத்திமானாய் நடப்பது. என்ன? தேவனுடைய வார்த்தையை பேசி அந்த வார்த்தையே சிந்தையிலே தியானித்து உறுதியாக விசுவாசத்தோடு பேசி அதுதான் நடக்கும் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது அவைகள் அப்படியாக மேற்கொள்ளுகிறது. நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் எங்கேயோ ஒரு இடத்திலே பரலோகத்தில் இல்லை. மறுபடியும் மறுபடியும் நாங்கள் பரலோக கதவை தட்டி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே திறவும் திறவும் திறவும், எப்படியாவது உம்முடைய கதவை திறந்து தாரும் என்று நாங்கள் பரலோக கதவை தட்டுகிறோம். ஆனால் தேவனோ நம்முடைய கதவை தட்டி, இருதய கதவை தட்டி, நீ திறப்பாயானால் நான் உனக்குள்ளே வாசம் பண்ணுவேன், உனக்குள்ளே வாசம் பண்ணுவேனானால் நீ ஆளுகிறவனாக இருப்பாய். ஆள் கொண்டவனாக அல்ல, ஆளுகை செய்கிறவனாக இருப்பாய் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. கவனிங்கள், ஈவன் ரெவிலேஷன், வெளிப்படுத்தலே நாங்கள் வாசிக்கிறோம். சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். தேவன் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனோ எவனோ, கவனிங்கள், என் கிரியைகளை, அவருடைய கிரியை நம் மூலமாய் நடப்பிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லியும் அவருடைய கிரியை எங்கள் மூலமாய் நடப்பிக்காவிட்டால் நாங்கள் முழுமையாக நம்பவில்லை. இவைகள் நம்மை மேற்கொள்ள வேண்டுமானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் இவைகளை தியானித்து பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென்.
கை கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மட்பாண்டங்களைப் போல, சத்ருவும் அவனுடைய கிரியைகளும் மட்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்று பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களை கவனியுங்கள், நீங்கள் பிசாசின் கிரிகளை நிர்மூலமாக்கி வெற்றி சிறக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம், தேவ திட்டம். அப்ப அதை புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 7 ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான். அப்ப நாங்கள் சுதந்தரிக்காமல் இருப்பதற்கு காரணம் இன்னும் நாங்கள் ஜெயிக்க ஆரம்பிக்கவில்லை. பிசாசினால் ஜெயம் கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் யார் என்று தெரியவில்லை. எப்பேற்பட்ட அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியவில்லை. நாங்கள் தெரியாவிட்டால், அறியாவிட்டால் பெற்றுக்கொள்ள முடியாது, செயல்பட முடியாது. ஆகவே ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். அப்ப ஜெயங்கொள்ளுகிறவன் தான் என்னவாயிருக்கிறான்? அவருடைய குமாரனாய் இருக்கிறான். அவர் அவனுடைய தேவனாய் இருக்கிறார். அப்ப நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று நாங்கள் அறிக்கை பண்ணியும் நாங்கள் பிசாசனிடத்திலே தோற்று கொண்டிருப்போமானால் நாங்கள் சரியாக வேதத்தை புரிந்து கொள்ளவில்லை. அப்ப வாசிக்கிற வசனம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை யோசுவா 1 அதிகாரம் 8 தேவன் தெளிவாக சொல்லி இருக்கிறார். என்னென்று, இந்த நியாய பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்றால், பிரச்சனையை பேசாத, வேதனையை பேசாத, துன்பத்தை பேசாத, தேவன் செய்து முடித்ததை மாத்திரம் பேசு, வாக்கு தத்தத்தை மாத்திரம் பேச வேண்டும். அதில் எழுதியிருக்கிற படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்ப அவைகளை தியானித்து கொண்டிருப்பேனானால் அதில் எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் என்னை வந்து மேற்கொள்ளும். அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவா. என்னுடைய வழி வெற்றிகரமாய் இருக்கும். என்னுடைய வழி, என்னுடைய செயல்பாடுகள் எப்பொழுதும் வெற்றிகரமாய் இருக்கும். ஏனென்றால் அவர் செய்து முடித்தவைகளை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவான். அதுதான் விஸ்டம். இதுதான் விஸ்டம். பிரச்சனையை பேசுவது விஸ்டம் அல்ல. எந்த அறிவில்லாதவரும் என்ன செய்ய முடியும்? எந்த அறிவில்லாதவரும் பிரச்சனையை குறித்து தான் பேசுவார்கள். எல்லா அறிவில்லாதவர்களும் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை 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 என்றுதான் சொல்லுவார்கள். கவனியுங்கள், உபாகமம் 30 அதிகாரம் 11 14 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. அப்ப தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைகள், அவர் செய்து முடித்தவைகள், நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட அறிக்கைகள், இவைகள் எல்லாமே எங்க இல்லையாம்? தூரமானது அல்ல, உனக்கு தூரமானது அல்ல, உனக்கு மறைபொருள் ஆனதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு, தேவனுடைய வாக்கு தத்தங்களை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு, அல்லது அந்த வார்த்தைகள் வந்து எங்களை மேற்கொள்ளும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்திலும் இல்லை. அப்ப அது வானத்தில் அல்ல. நாங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள், நாங்கள் எதிர்பார்க்கிற விடுதலைகள், நாங்கள் எதிர்பார்க்கிற சுகங்கள், இவைகள் எங்கே இல்லை? வானத்தில் இல்லை. ஆனால் வானத்து கதவுகளை தட்டுகிறோம். ஆண்டவரே திறவும் ஐயா, திறவும் ஐயா, திறவும் ஐயா என்று சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே இல்லை. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார்?
என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்புறத்திலும் அல்ல. தேவன் கொடுத்த சகல வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் வானத்திலும் அல்ல, சமுத்திரத்தின் அப்புறத்திலும் அல்ல. எங்கேயோ தூரத்துல இருக்கிற மாதிரி தெரியுது என்று சொன்னால் அங்கே அல்ல. தேவ ஆசீர்வாதங்கள் எங்கேயோ தூரத்தில் அல்ல. இந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு, இந்த வார்த்தைகள் நம்மை மேற்கொள்ளும் பொருட்டு, அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. எங்கே இருக்காமுங்க? வாயிலும் இருதயத்திலும். ஆனால் எங்கே நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம்? பரலோக கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய இருதயத்திலும் வாயிலும் இருக்கிறது. ரோமர் 10:10 என்ன சொல்லுகிறது? உன்னுடைய இதயத்திலே நீ விசுவாசி. தேவன் செய்து முடித்தார். தேவன் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார். தேவன் எனக்கு மீட்பை கொடுத்தார். தேவன் எனக்கு சுகத்தை கொடுத்தார். தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். என்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்படுகிறார்கள், பாதுகாக்கப்படுகிறார்கள். நானும் என்னுடைய குடும்பமும் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து என்ன செய்ய வேண்டும்? என்பதை அறிந்து இருதயத்திலே விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும். தேவ வார்த்தையை மாத்திரம் அறிக்கை பண்ண வேண்டும். பிரச்சனைகளை, வேதனைகளை, துன்பங்களை பேசக்கூடாது. 19ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். உபாகமம் 30ஆம் அதிகாரம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். அப்ப ரெண்டுமே நமக்கு முன்பாகத்தான் இருக்கு. பிசாசு செய்கிறவைகள், நாங்கள் செய்கிற காரியங்கள், இந்த உலகம் செய்கிற காரியங்களும், தேவன் நமக்காக செய்து முடித்த காரியங்களும் எங்கே இருக்கிறது? நமக்கு முன்பாக இருக்கிறது. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் என்று உன்மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையினால் நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படிக்கு, கவனிங்க, மிகவும் அவசியம். நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படிக்கு, கவனிங்கள். எங்களுக்கு முன்பாக ஜீவன் இருக்கிறது, மரணம் இருக்கிறது. ஜீவன் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரணம் எங்களுடைய கிரிகை, இந்த உலகத்தினுடைய கிரிகைகள், மாமிச கிரிகைகள் என்னத்தை கொண்டு வருகிறது? மரணத்தை கொண்டு வருகிறது. அப்ப என்னத்தை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் பிரியமானவர்களே, கவனிங்கள். அப்ப மரணமும் என்றால் எங்களுடைய கிரிகை, மாமிச கிரிகை மரணத்தை கொண்டு வருகிறது. தேவனுடைய கிரிகை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, ஜீவனை கொண்டு வருகிறது. தேவனுடைய கிரிகை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. எங்களுடைய மாம்ச கிரிகை சாபத்தை கொண்டு வருகிறது. அப்ப இவைகள் ரெண்டும் உனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, ஆகையினால் நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படிக்கு, வெற்றிகரமாய் வாழும்படிக்கு. அப்ப என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லுகிறார். நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படிக்கு. சரியான டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கும் என்றால் வாழ்ந்திருக்கும்படிக்கு. பிழைத்திருப்பதென்றால் ஏதோ தப்பி பிழைக்கிறது போல இருக்கிறது தமிழின் டிரான்ஸ்லேஷன். ஆனால் வாழ்ந்திருக்கும்படிக்கு, எல்லா விதத்திலும் பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல் எல்லா விதத்திலும் வாழ்ந்திருப்பாயாக. அப்படியாய் வாழ்ந்திருக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு, கவனியுங்கள், ஜீவனை தெரிந்து கொண்டென்றால் மாமிச கிரியை செய்யாமல், மாமிசத்திலே எல்லாவற்றையும் பேசிக்கொண்டிராமல், மாமிசத்தை தியானிக்காமல், மாமிச கிரியை தியானிக்காமல், உலகத்தை தியானிக்காமல், உலகத்தில் உள்ளவைகளை தியானிக்காமல், தேவன் செய்து முடித்தவைகளை தியானி. நீ ஜீவனை தெரிந்து கொண்டு, அதுதான் ஜீவன். கிறிஸ்துவை தெரிந்து கொள்வேனானால் அதுதான் ஜீவன். கிறிஸ்துவை எப்படி தெரிந்து கொள்ளுகிறேன்? அவர் எனக்காக யாவற்றையும், யாவற்றையும் என்றால் என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும்,
என்னவா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எதிர்காலமா இருக்கட்டும், என்னுடைய படிப்பா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? அவர் செய்து முடித்திருக்கிறார் என்று அவரை நம்புவது. என்னை அல்ல. எனக்கு ஞானமாக இருக்கிறார், எனக்கு ஐஸ்வர்யமாக இருக்கிறார், எனக்கு பாதுகாப்பா இருக்கிறார், எனக்கு சுகமாக இருக்கிறார், என்னுடைய சந்தோஷமாக இருக்கிறார், என்னுடைய பலனாக இருக்கிறார், என்னுடைய அஹ், சந்ததியை, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் கையிட்டு செய்வதெல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்படியாக அவரை முழுமையாய் நம்புவது, அதுதான் ஜீவன். நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து, நானே ஜீவன் என்று சொன்னால் அதையே நம்ப வேண்டும், அதையே பேச வேண்டும். அவரை பற்றி கொள்வாயாக, அவருடைய வார்த்தையை பற்றி கொள்வாயாக. ஏனென்றால் அவரே, அந்த வார்த்தையே, அவருடைய வாக்கு தத்தங்களே, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். ஹல்லேலூயா. அப்ப எங்க இருந்து வருகிறது? எப்படியா இவைகள் செயல்படுகின்றன? எப்படியா நம்முடைய வாழ்க்கையிலே இவைகள் வெற்றியை கொண்டு வருகிறது என்று சொன்னால், நாங்கள் விசுவாசித்து இருதயத்திலே அவர் செய்து முடித்தார் என்பதை பூரணமாய் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணுவது. ஹல்லேலூயா. இது மிகவும் முக்கியம். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் லோ. அதைத்தான் நாங்கள் ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் சட்ட திட்டம், ஆவிக்குரிய சட்ட திட்டம். இதை யாரும் மாற்ற முடியாது. நாங்கள் அநேகர் இதை மாற்ற முயற்சிக்கிறோம், ஆனால் இதை மாற்ற முடியாது. கவனிங்கள் 8ஆம் வசனம். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய், அதே வசனம் உபாகமம் 30ஆம் அதிகாரத்திலே வாசித்த அதே வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே, தேவனுடைய வார்த்தை, விசுவாசத்தின் வார்த்தை. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக, கவனிங்கள், இதுதான் அந்த சட்டதிட்டம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்ப மீட்பு வர வேண்டுமா? தேவ வசனத்தை, என்னத்தை, பிரச்சனையை பேசாமல் தேவ வசனத்தை, வாக்கு தத்தத்தை, தேசத்தை நோக்கி, உங்களை நோக்கி, உங்கள் சரீரத்தை நோக்கி, உங்கள் வேலையை நோக்கி, உங்களுடைய பிள்ளைகளை நோக்கி பேசுங்கள். அப்பொழுது தேவன் செய்து முடித்தவர்கள் நிச்சயமாய் மேற்கொள்ளும். தேவனுக்கு மகிமை உண்டாயிருக்கும். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரோமர் 10:10 சொன்னது போல நீதி உண்டாக இருதயத்திலே உம்முடைய வாக்கு தத்தங்களை நாங்கள் விசுவாசித்து அதையே நாங்கள் பேசுவோமானால் நீர் செய்தவைகள் எல்லாம் நிச்சயமா எங்களை, தேசத்தை, உலகத்தை மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வாக்கு தத்தங்களை இருதயத்திலே வைத்து, இருதயத்திலே விசுவாசித்து பேசுவார்களாக. அவர்கள் என்னத்தை கேட்டார்களோ, என்னத்துக்காக ஜெபித்தார்களோ அவைகள் மேற்கொள்ளுவதாக 30-60 அல்ல, 100% மேற்கொள்ளுவதாக. எல்லா நன்மையிலும் கிருபை வரங்களிலும் நீர் செய்து முடித்த யாவற்றிலும் பல்கி பெருகுவார்களாக. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்.
ஆமீன், ஆமீன். நீதியுண்டாக நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்வோம், விசுவாசத்தை பேசுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் பாசம். நாங்கள் திரும்பமாக உங்களுடைய போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து பிரான்சிலே செய்கின்ற ஊழியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு சித்தமாக நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாசர். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இப்படியான காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், சேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நிறைவேற்றி தருவாராக. வாழ்த்தி கொண்டு நாங்கள் திங்கட்கிழமை திரும்பமாக சந்திப்போம் பாசர். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமென், ஆமென். ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லி இப்ரஹாம் அவர்கள் லண்டன் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து ஊழியர்களை வழிநடத்தினார், வார்த்தைகளை விதைத்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவரும் அதே வேளையிலே மறு உரைப்பிலே செல்கின்ற பொழுதும் கேட்கப் போகின்ற ஒருவரையும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டிருந்த வேளையிலும் அவரிடமிருந்து விடைபெறுவோம், வாழ்த்துவோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாஸ்டர். காட் பிளஸ் யூ.